வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியாவோட தேசப்பிதா மகாத்மா காந்தியின் முழு வாழ்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1869 வருஷம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி குஜராத்தில் இருக்கக்கூடிய போர்பந்தரில் பிறந்திருக்காரு. இவரோட முழு பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. ஒரு சாதாரண பையனா தப்பு செஞ்சா பயப்படுற, பொய் சொல்ல தயங்குற ஒரு குணத்தோட தான் வளர்ந்தாரு. அவரோட வாழ்க்கையை மாற்றின முதல் புள்ளி அவர் சட்டம் படிக்க லண்டன் போனது தான். அங்கே பாரிஸ்டர் பட்டம் முடிச்சுட்டு இந்தியா வந்தவருக்கு ஆரம்பத்தில் பெரிய வெற்றி கிடைக்கல. அந்த சமயத்தில் தான் ஒரு வழக்குக்காக தென்னாப்பிரிக்கா போகிற வாய்ப்பு கிடைச்சது. காந்தியை ஒரு சாதாரண வக்கீலில் இருந்து மகாத்மாவாக மாற்றினது தென்னாப்பிரிக்கா மண் தான். பீட்டர் மாரிட்ஸ்பர்க் ரயில் நிலையத்தில் வெள்ளையர் இல்லைங்கிற காரணத்துக்காக ரயிலை விட்டு வெளியே தள்ளப்பட்ட அந்த நிமிஷம் காந்தியோட மனசில் ஒரு பெரிய நெருப்பை மூட்டுச்சு. அங்கே இருந்த இந்தியர்களுக்காக சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஆயுதத்தை முதலாக கையில் எடுத்தாரு. வன்முறை இல்லாமலும் ஒரு போராட்டத்தை ஜெயிக்க முடியும்னு அங்கே தான் நிரூபிச்சாரு. 21 வருஷம் அங்கே போராடிட்டு 1915 இந்தியாவுக்கு ஒரு முதிர்ந்த தலைவராக திரும்பி வந்தாரு. இந்தியா வந்த காந்தி உடனே அரசியல்ல குதிக்கல. கோபாலகிருஷ்ண கோகலேவோட அறிவுரைப்படி ஒரு வருஷம் முழுசா இந்தியாவை சுத்தி பார்த்தாரு. சாமானிய மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் சாம்பரான் நீலச்சாயம் போராட்டம், அகமதாபாத் ஆலை வேலை நிறுத்தம்னு சின்ன சின்ன போராட்டங்கள்ல பெரிய வெற்றியை பார்த்தாரு. 1920 ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பிச்சாரு. பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிக்க சொன்னாரு. அகிம்சை தான் நம்ம வழி அப்படின்னு ஆணித்தரமா சொன்னாரு. காந்தியோட போராட்டத்துல ரொம்ப முக்கியமான மைல்கல் 1930 தண்டி யாத்திரை. உப்பிற்கும் வரி போட்ட பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து அகமதாபாத்ல இருந்து தண்டி வரைக்கும், அதாவது 241 மைல் நடந்தே போய் உப்பு காய்ச்சினார். இது உலகத்தையே இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சது. அதுக்கப்புறமா 1942 வெள்ளையனை வெளியேறு இயக்கம், செய் அல்லது செத்துமடி, டூ ஆர் டை அப்படின்னு அவர் கொடுத்த கோஷம் இந்திய இளைஞர்கள் மத்தியில் பெரிய எழுச்சியை உருவாக்குச்சு. பலமுறை சிறைவாசம் போனாலும் தன்னோட கொள்கையில இருந்து அவர் பின்வாங்கவே இல்லை. கடைசியா ஆகஸ்ட் 15, 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஆனா நாடு பிரிக்கப்பட்டப்போ நடந்த கலவரங்கள் அவரை ரொம்ப வருத்தப்பட வச்சது. டெல்லியில அமைதியை நிலைநாட்ட அவர் பாடுபட்டாரு. ஆனா 1948 ஜனவரி மாதம் 30ஆம் தேதி நாதுராம் கோட்சேவால அவர் சுட்டுக் கொல்லப்பட்டாரு. காந்தியடிகள் இறந்தாலும் அவரோட அகிம்சை கொள்கை இன்னைக்கும் உலகம் முழுக்க மார்ட்டின் லூதர் கிங், நெல்சன் மண்டேலா போன்ற பல தலைவர்களுக்கு வழிகாட்டியா இருக்கு. என் வாழ்க்கை தான் என் செய்தி அப்படின்னு சொன்ன அந்த மகாத்மாவை நாம என்னைக்குமே மறக்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.